எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றலோட்டுமா. இன்றைய தினம் ஜும்மா தினத்திலே நாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை தினத்திலே கடமையான குளித்துவிட்டு இருப்பதில் சிறந்த ஆடையை அணிந்து நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரை. இதுதான் நபி வழி. இதை கடைபிடிப்பது என்பது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அன்றைக்கு சிறப்பான நாள், அன்றைக்கு குளித்து விட வேண்டும், பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், ஜும்மாவிலே இருக்கக்கூடிய அந்த இபாதத்துகளை நிறைவேற்ற வேண்டும், பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும். இதுவெல்லாம் எதன் அடிப்படையிலே அமைந்தது என்றால் இறையச்சத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும்? ஏனென்றால் இதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இதை ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இதன் பலனாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்கு அந்த நன்மை நமக்கு உபகாரமாக இருக்கும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இபாதத்துகளை நம்மை கடைபிடிக்க சொல்கிறார்கள். இஸ்லாம் இதைத்தான் நமக்கு உபதேசிக்கிறது. திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இது யாருக்கு பயன்படும் என்றால் இறை அச்சம் கொண்டவர்களுக்கு இது நேர் வழி காட்டும். யாருக்கு திருமறை குர்ஆன் யாருக்கு பயன்படும்? திருமறை குர்ஆனுடைய விஷயங்களை எடுத்து ஆய்வு செய்து அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்து சரியா இருக்கு, சூப்பரா இருக்கு, இதுதான் சரியான ஒரு வழிமுறை, நல்ல உபதேசமாக இருக்கிறது என்று சொல்வதால் ஏதாவது பயன் இருக்க போகிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நம்ம இடத்தில் எதிர்பார்க்கவில்லை. எது சரி என்றால், எது சரியாக இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தால், எந்த வழி சரியான வழி என்று நமக்கு புரிந்தால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சரி, இது சரிதான் என்று சொல்லிவிட்டு போவது கிடையாது. ஆமா, நான் படிச்சிருக்கேன், இது சரியான வழிமுறைதான் என்று பேசிவிட்டு போவதற்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த நல்லுபதேசம் என்பது, திருமறை குர்ஆன் என்பது யாருக்கு பயனளிக்கும் என்று கேட்டால் இறை அச்சம் கொண்டவர்களுக்குத்தான் பயனளிக்கும். முதலில் முத்தகீன், முத்தகீன் என்றால் இறையச்சம் கொண்டவர்கள். நாளை மறுமையிலே இறையச்சம் கொண்டவர்களுக்கு பரிசு இருக்கிறது. எப்படிப்பட்ட பரிசு தெரியுமா? இருக்கிறதிலே மிகவும் உயர்வான இடத்திலே அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். இல்ல நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, அல்லாஹ்வை அங்கே பார்க்கலாம் என்று சொன்னாலும் சரி, அவர்கள் இல்லை, நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், பார்த்தாதான் இங்கிருந்து நான் நகல்வேன். அவர்களுக்காக வேண்டி சொர்க்கம் இழுத்து வரப்படும். யாருக்கு? இறையச்சவாதிகளுக்காக வேண்டி சொர்க்கம் இழுத்து வரப்படும்.
அவ்வளவு சிறப்பான அந்தஸ்து இருக்கிறது, அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. அந்த இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வரவழைக்க வேண்டும், இறையச்சத்தை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மாத காலத்தை அல்லாஹ் நமக்காக தேர்ந்தெடுத்து தந்தான். 29 நாள் நோன்பினுடைய காலகட்டம். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கூட என்ன சொல்றாங்க, திரும்ப நோன்பு வராதான்னு கேட்கிறாங்க. என்ன நோன்பு காலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை நாங்க பார்த்தோம், மக்களிடத்தில் நல்ல பண்புகளை பார்த்தோம், ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. எதனுடைய வெளிப்பாடு என்றால், யாரெல்லாம் கலிமா சொல்லியிருக்கிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்கள் நோன்பு கடமை என்ற மாத்திரத்திலே தன்னுடைய வாழ்வியல் நடவடிக்கைகளை எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டார்கள். நடந்துச்சா இல்லையா? தொழாதவர்கள் பள்ளிவாசலிலே தொழச் சென்றார்கள், கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்தார்கள், பொய் சொல்லாமல் இருந்தார்கள். திருமணம் முடித்த மனைவியாக இருந்தாலும் நோன்பினுடைய காலகட்டத்திலே அவளோடு சேரக்கூடாது என்றால் அதையும் கடைபிடித்தார்கள். தான தர்மம் செய்தார்கள். இதுவரைக்கும் தான தர்மமே செஞ்சது கிடையாது. நோன்பினுடைய காலகட்டம் வந்துவிட்டது என்றால் தாராளமாக எடுத்து கொடுத்தாங்க. இவையெல்லாம் இறையச்சத்தின் அடிப்படையிலே அமைந்தது. இறையச்சத்தை வெளிக்காட்டுவது, வெளிப்படுத்துவது. இந்த இறையச்சம் என்பது அவ்வளவு கஷ்டமானதா? இறையச்சத்தை கடைபிடிப்பது, இறையச்சத்தின் அடிப்படையில் நடப்பது ரொம்ப கஷ்டம், சிரமம். அதெல்லாம் மலக்குமார்கள் தான் கடைபிடிப்பாங்க, இல்ல நபிமார்கள் தான் கடைபிடிப்பாங்க, நபி தோழர்கள் தான் அதை கடைபிடிப்பாங்க, நம்மளால முடியாது. இல்ல அசர்த்துமார்கள் தான் கடைபிடிப்பார்கள், ஜமாத்து தலைவர் கடைபிடிப்பார், ஜமாத்தினுடைய கிளை செயலாளர் கடைபிடிப்பார், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அந்த மாதிரி தானே இறையச்சம்? அப்படி அதிகமான முஸ்லிம்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இறையச்சம்னா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, நமக்கும் அதுக்கும் இடையிலே நிறைய கேப் இருக்குது, நம்மளாம் அவ்வளவு நல்லவங்க கிடையாது. இறையச்சம் என்பது மிகவும் எளிமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இறையச்சம் என்பது எங்கே இருக்கிறது தெரியுமா என்று சொல்லும் போது நபி தோழர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, நெஞ்சின் மீது கை வைக்கிறார்கள். இறையச்சம் என்பது இங்கதான் இருக்குது. இங்கே இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைக்கிறார்கள் என்றால் நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய நெஞ்சின் மீது கை வைத்து இறையச்சம் எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? நாம நடைமுறைப்படுத்துறதுல தான் இருக்கு இறையச்சம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அதை நாம் செயல்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அங்கே இறையச்சம் வந்து விட்டது. நோம்பு நேரம் கடையில நிக்கிறோம், இல்ல வெளியே நிக்கிறோம், நம்முடைய கையில ஒரு பேரிச்சம்பழம் இருக்கிறது, நோம்பு திறக்கும் நேரமாகி விட்டது. ஒரு முஸ்லிமை பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நோம்பாளியை நீங்கள் நோம்பு திறக்க செய்தால் அதுபோல நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப இதை நடைமுறைப்படுத்தணுமே. ஒரு முஸ்லீம் வருகிறார், நீங்க நோம்பு வச்சிருக்கீங்களா பாய்? ஆமா, நாங்க பாதி பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. நான் தண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் தண்ணியை நீங்க குடிங்க. என்னிடத்துல நோன்பு கஞ்சி இருக்கிறது, இல்லை என்றால் நோன்பு திறப்பதற்கான பலகாரங்கள் பழங்கள் வச்சிருக்கிறேன், பாதி சாப்பிடுங்க கொஞ்சம். இதை நடைமுறைப்படுத்தி விட்டால் அங்கே இறையச்சம் வந்துவிடும், அவ்வளவுதான். இறையச்சம் என்பது அவ்வளவு பாரதூரமான விஷயம்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த இடத்திலே அதை நடைமுறைப்படுத்தி விட்டால் போதும், அங்கே நாம் இறையச்சமுடையவர்களாக மாறிவிடுவோம். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைத்தான் எதிர்பார்க்கின்றான். இந்த அடிப்படையிலே நடப்பவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே சொர்க்கம் இருக்கிறது. அல் அஹ்ராஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், உங்களில்
சிறந்த ஆடை எது தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு ஆடைகளை வழங்கியிருக்கின்றான், அலங்காரத்தை வழங்கியிருக்கின்றான். நம்முடைய மானத்தை மரியாதையை காப்பாற்றுவதற்காக நாம ஆடை அணிகிறோம், சட்டை அணிகின்றோம், உடை அணிகின்றோம், அதோடு சேர்த்து நம்மை அலங்கரித்துக் கொள்கின்றோம். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் இருப்பதிலேயே சிறந்த ஆடை எது தெரியுமா? லிபாசு தக்குவா தாலிக ஹைர், இறை எச்சம் என்னும் ஆடைதான் உங்களில் சிறந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டால் அதுதான் சிறந்தது. இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதிலிருந்து விளங்குவது அதுதான் சிறந்தது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இறையச்சத்தின் அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், இதுதான் மார்க்கம் என்றால் அதை நடைமுறைப்படுத்தி விடுவோம் என்ற சிந்தனை நம்ம இடத்துல வரணும். அது சிரமம் இல்லை என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அது ரொம்ப இலகுவானதுதான் என்று நமக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடவடிக்கையிலே நாம் அமல்படுத்த முடியும். அப்படி இல்லாம இது சிரமம், கஷ்டம், இது ரொம்ப தூரமானது, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைத்தால் அது நம்மை விட்டு அப்படியே ஒதுங்கி போய்விடும். இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் இதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அதன் பலனாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேலை செய்யும், ஏராளமான மாற்றங்கள் உருவாகும். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால், நமக்கு சாதகமாக அதனுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்றால் நாம் இறையச்சத்தை கடைபிடிப்பதுதான் அதற்கு சரியான வழி. இன்றைக்கு தாய்லாந்து பார்க்கிறோம், மியான்மர் பார்க்கிறோம், என்ன நடந்தது? கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்து கிடக்கிறார்கள். என்னன்னு கேட்டா திடீர்னு நிலநடுக்கம், பூகம்பம், பெரிய அடுக்குமாடி கட்டடம் அப்படியே தரைமட்டமாகிறது. நமக்கு ஆச்சரியமா இல்லையா? எவ்வளவு பெரிய நவீன தொழில்நுட்பம், அறிவியல் வளர்ந்த காலகட்டம், எல்லா மக்களும் புழங்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு பகுதி, அங்கே ஒரு பெரிய பில்டிங் வந்து கீழே சரிஞ்சு விழுது, அப்படியே தரைமட்டமாகிறது. அங்கே இடர்பாடுகளிலே சிக்கி இறந்து போகிறார்கள். இந்த நவீன காலத்திலேயுமா இப்படி நடக்கிறது என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு மாற்றமான நடவடிக்கை இருந்தால், அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தால், இறையச்சத்தின் அடிப்படையிலே நடவடிக்கைகள் அமையாவிட்டால் இது மாதிரி சம்பவங்கள் நிகழும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல் அஹ்ராஃப் என்ற அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு இறை தூதரும் அந்த மக்களிடத்தில் என்ன உபதேசம் செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு நன்றி செலுத்துங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று ஒவ்வொரு இறை தூதர்களும் எச்சரிக்கை செஞ்சாங்க. ஆதி சமூகத்தை கூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எச்சரித்தார்கள். மக்களை, நீங்கள் உடல் வலிமை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், இது அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுக்கு கிடைத்தது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று கூத் நபி அந்த சமூகத்தை, ஆதி சமூகத்தை எச்சரித்தார்கள். இது அல்லாஹ்வுடைய அருளால் தான் எங்களுக்கு கிடைத்தது என்று அவர்கள் அந்த வலிமையை நினைத்திருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகியிருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதனுடைய காரணத்தினால் அவர்களை அழித்தோம் என்று சொல்லி காட்டுகின்றான். அதற்கு முன்னால் நூஹ் நபியை பற்றி சொல்லி காட்டுறான். மக்களை, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் தான் எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அருளுக்கு மாறு செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லும் போது அந்த மக்கள் அதை கேட்கவில்லை. எனவே அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சாலிஹ் நபியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சமூகத்தை சார்ந்தவர்கள்
6 சமூகத்தை அடுத்து தலைமுறையை உருவாக்கினோம். யார் என்றால் சமூக சமுதாயத்தினர். அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தார்கள். சமவெளி பகுதியிலே உயரமான மாளிகைகளை அமைத்தார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். பெரிய மலையில நான் குடைஞ்சி வீடு கட்டுறேன் அப்படின்னா எப்படி நடந்தது? என்னுடைய வலிமையால் கிடையாது. இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தல. அவங்க சமவெளியான பகுதிதான், ரொம்ப சேஃப்டியான இடம் தான். அங்க உயரமான மாளிகைகளை கட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த உயரமான மாளிகை என்பது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் கிடைத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே உபதேசிக்கின்றான். சாலிஹ் நபி தன்னுடைய சமூகத்திற்கு இதை உபதேசித்தார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு மாற்றமாக நடந்ததால் அவர்களை பூகம்பத்தின் மூலம் தாக்கினோம் என்று சொல்லி காட்டுகின்றார். நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நடுக்கத்திலே அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள். பூகம்பத்தின் மூலம் அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. நீ கண்ணு முன்னாடி பாக்குறமா இல்லையா? என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டனா, பூமியினுடைய அடுக்குகளிலே மேலடுக்கு கீழடுக்கு அதற்கு கீழே இருக்குது. அந்த அடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சரி செய்து கொண்டது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அந்த அடுக்கு சரி செய்வதனால் மேலே என்ன பிரச்சனை? அந்த அடுக்கை சரி செய்யும் போது மேலுள்ள அந்த பகுதி என்பது கொஞ்சம் தன்னை சரி செய்து கொண்டது. ஒரு உழுக்குச்சு. எப்படி ஒரு முசல்லா எடுத்து ஒரு உதர்னா எப்படி இருக்கும்? அதில் உள்ள அழுக்குகள் போவதற்கு, தூசிகள் போவதற்கு ஒரு உதர் தான். அதே மாதிரி நடவடிக்கை தான் பூமியில் உள்ள கீழ் அடுக்குகள் தன்னை சரி செய்வதற்காக வேண்டி மேல உள்ள அந்த இடம் என்பது, மேல் பரப்பு என்பது தன்னை ஒரு உலுக்கி கொண்டது. அதனுடைய விளைவு என்ன? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வடிந்தார்கள். பெரிய கட்டணம் அப்படியே ஒன்றுமில்லாமல் தூசி மட்டமாக போனது. மியான்மரிலே மகாமுனி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலயம் அப்படியே இடிந்து தரைமட்டமாகிவிட்டது. கண் முன்னாடி பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே எச்சரிக்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்த்து நீங்கள் நன்றியுள்ள அடியானாக மாறிவிட வேண்டும். இறையச்சம் என்றால் அதுதான். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், இந்த இடத்திலே இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், இதை செயல்முறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தொழ வேண்டும், இபாதத்துகளை செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுல சின்னது பெரியது என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. நடைமுறைப்படுத்துவது எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துவதுதான். ஏன்னா இங்கதான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. எங்கே இபாதத்துகளை நடைமுறைப்படுத்துகின்றோமோ, எங்கே மார்க்க நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துகின்றோமோ, எங்கே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலே நாம் நடக்கிறோமோ, அங்கே மலக்குமார்கள் அங்கே இறங்குவார்கள். நமக்காக வேண்டி சலாம் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டுவார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் எல்லா விஷயங்களும் நமக்கு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய அருளால் மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும். இதற்கு பயிற்சி எடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு மாதத்தை நமக்கு தந்திருந்தான். கடைபிடிச்சோமா இல்லையா? கடைபிடித்தோம், அவ்வளவுதான். இறையச்சம் நமக்கு வந்து விட்டது. சகர்ல சாப்பிட்டோம், சாயந்தரம் மகரிப்ல நோம்பு திறந்தோம், அது வரைக்கும் எதையும் சாப்பிடல, கடைபிடித்து விட்டோம். வீணான பேச்சுகள்ல ஈடுபடல. ஐந்து நேரம் தொழுகையில ஈடுபட்டோம். இயன்றவரை குர்ஆனை ஓதினோம், துஆக்களை மனனம் செய்தோம். இரவு நேரத்திலே தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதோம், இரவு தொழுகையில ஈடுபட்டோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டோம். இயல்பாகவே அல்லாஹ் நம்ம இடத்திலே இறையச்சத்தை வர வைத்து விட்டான். இப்ப இதை இனி வரக்கூடிய காலத்திலே, இனி வரக்கூடிய 11 மாதங்களும் இதை நம்முடைய வாழ்வியல் நடவடிக்கையோடு நாம் செயல்படுத்த வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அருட்குறைகளை நினைத்து பார்த்து அதற்கு நன்றியுள்ள அடியானாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய விஷயங்களை அப்படியே நடைமுறைப்படுத்துவதுதான், அமல்படுத்துவதுதான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளாக நாம் ஆக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சத்தை போதிப்பது, இறையச்சம் உள்ள அடியானாக இருப்பது, இது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கொண்டாலும் இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். நாளுக்கு நாள் கிரைம் நடந்துகிட்டே தான் இருக்கும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். பெண்களுக்கு எதிரான கொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இதற்கு என்ன தீர்வு? கடுமையான சட்டம் வேணும். அரபி நாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரி சட்டம் வேணும், இஸ்லாமிய சட்டம் வேண்டும். இப்படி வந்தால் இது ஒளிந்து விடுமா என்று கேட்டால் இது அதற்கு தீர்வாக இருக்க முடியாது. இஸ்லாமிய சட்டம் வெறுமனை குற்றவியல் சட்டத்தை மட்டும் உபதேசிக்கிறதா, கடுமையான தண்டனை சட்டத்தை மட்டும் எடுத்து சொல்கிறதா என்று சொன்னால் அதை மட்டும் சொல்லவில்லை. மக்களிடத்திலே நடவடிக்கைகளிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை உபதேசிக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், அவளுக்கு தொல்லை தராமல் இருக்க வேண்டும், அவளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது. இப்படி ஏராளமான உபதேசத்தை யார் மூலமாக ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, எந்த சமூகத்தின் மூலமாக பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறதோ அந்த சமூகத்தை இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையிலே பண்படுத்துகிறது. ஒரு ஆண் இப்படித்தான் நடக்க வேண்டும், ஒரு ஆண் பெண்ணிடத்திலே இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. பெண்ணுக்கு பாதுகாப்பையும் அவளுக்கு சுதந்திர உணர்வையும் யார் ஏற்படுத்துகின்றானோ அவன்தான் சரியான இறையச்சம் உள்ள ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு உபதேசிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நிகழ்வுகளை எடுத்து பார்த்தால் அவங்கள 2 பெண்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்தான் சரியான ஆம்பளைன்னு சொல்லி. நம்ம கேட்போம்ல, யார்ட்டையாவது நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னா கோபம் வந்துடும். ஏன் ஆம்பளைனா என்ன அர்த்தம்? ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக பெண்கள் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது, பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டும், சுதந்திர மனநிலையை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதனுடைய விளைவாகத்தான் பெண் என்பவள் தன்னுடைய வாரிசுகளை பெற்றெடுப்பாள், சுதந்திர மனநிலையோடு அந்த குழந்தைகளை பராமரிப்பாள், வளர்த்தெடுப்பாள். ஒரு பெண்ணுக்கு அச்சுறுத்தல் என்றால், பாதிப்பு என்றால் அந்த சந்ததி அப்படியே குறைந்து விடும், அடுத்த இனப்பெருக்கம் ஏற்படாது. பெண்ணுக்கு பாதிப்புனா அடுத்த இனப்பெருக்கம் எப்படி ஏற்படும்? பெண் மூலமாகத்தான் சந்ததிகள் உருவாகும். வாரிசுகளை சுமப்போல் பெண் தானே. அப்ப அவளை எந்த அளவுக்கு பராமரிக்கிறது, எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி பேண வேண்டும்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீர்நிலைகளிலே மக்கள் எல்லாம் தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டும் போது 2 பெண்கள் மட்டும் தனியாக ஒதுங்கி நிற்கிறாங்க. மூசா நபியினுடைய கண்ணிலே அந்த 2 பெண்கள் படுகிறார்கள். ஏமா ஒதுங்கி நிற்கிறீங்க? நீங்க உங்களுடைய கால்நடைக்கு தண்ணீர் புகட்ட வேண்டாமா? இல்ல, எல்லாரும் புகட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க போகணும். அப்ப அந்த பெண்ணுக்கு சிரமம். மூசா நபி அந்த இடத்திலே தன்னை சரியான ஆண்மகனாக நிரூபிக்கிறார். உன்னுடைய சிரமத்தை நான் போக்குறேன், கால்நடையை கொண்டு போய் தண்ணீர் புகட்டி விட்டு மீண்டும் கொடுக்கிறார்கள். மூசா நபியின் மூலமாக அந்த பெண்மணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அச்சுறுத்தலும் இல்லை. நேராக சென்று தன்னுடைய தகப்பனிடத்திலே போய் சொல்கிறார்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதரை பார்த்தேன், நல்ல ஒரு ஆம்பளையை பார்த்தேன். உடனே அவரை அழைத்து வந்து விசாரிக்கிறார்கள், நீர்தான் அந்த மனிதனா, நீர்தான் மூசாவா? என்னுடைய 2 மகள்களில் ஒருவரை திருமணம் முடித்துக்கொள், ஆனால் நீ மகர் கொடுக்க வேண்டும். என்ன மகராக கொடுக்க போகிறாய்? 8 வருஷம் நீ என்கிட்ட ஆடு மேய்ச்சிரு, அப்படி இல்லைனா 10 வருஷம் கூட ஆடு மேய்ச்சிரு. ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஒரு ஆண் சிரமப்பட வேண்டும்.
நீ அவளை காப்பாற்றணும்னு சொன்னா நீ எந்த அளவுக்கு சிரமப்பட தயாராக இருக்கின்றாய்? அந்த பெண்ணை பராமரிப்பதற்கு, அவளை வைத்து காலம் கழிப்பதற்கு, அவருடைய சந்ததிகளை வளர்த்தெடுப்பதற்கு உன்னிடத்தில் தகுதி இருக்கிறதா என்பதை அந்த இறை தூதர் சோதிக்கிறார். மூசா நபி அதற்கு தகுதியான நபராக இருக்கின்றார். அதனால்தான் அல்லாஹ் அவரை இறை தூதர் என்ற இடத்திலே வைத்து நமக்கு அவர் மூலமாக அல்லாஹ் பாடத்தை விளக்குகின்றார். இப்ப இதை சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? நம்ம இதை முஸ்லிம்களை தவிர்த்தால் வேறு யார் கொண்டு போய் சேர்ப்பார்? இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களை உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் உபதேசிக்கிறது. என்ன காரணம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டால் அந்த பெண்ணுக்கு தானாகவே பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். இந்த ஆணால நமக்கு பாதிப்பு கிடையாது, இவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை, பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை, அவள்கிட்ட எந்தவித இடையூறும் செய்யாமல் தொல்லையும் செய்யாமல் இருந்தாலே போதும். இப்படி திருமறை குர்ஆனினுடைய உபதேசமாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளாக இருக்கட்டும், அத்தனையும் எடுத்து பார்த்தால் பெண்களை எப்படி பாதுகாப்பது, எப்படி பராமரிப்பது, அவர்களை சரியான முறையில் வார்த்தெடுப்பது எப்படி, இதனுடைய விளைவாகத்தான் அடுத்த சந்ததிகள் உருவாகும். லூத் நபியினுடைய சமூகத்தை எதற்காக அல்லாஹ் அழித்தான்? அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து நான் பொம்பளையை கல்யாணம் பண்ண மாட்டேன், நாங்கள் ஆணோடு ஆண் சேர்ந்து கொள்கின்றோம் என்ற அந்த கலாச்சாரத்தை இறைத்தினுடைய விளைவாக அந்த சமூகத்தை அழித்தான். அப்படி இல்லைன்னா அந்த சமூகம் தானாகவே அழித்து போய்விடும். ஏன்னா அடுத்த சந்ததி வரலன்னா என்ன ஆகும்? அடுத்த சந்ததி வர வேண்டும் என்று சொன்னால் பெண்ணை திருமணம் முடித்தால் தானே அடுத்த சந்ததி பிறக்கும். பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அவருக்கு சுதந்திர உணர்வை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு உணர்வை கொடுக்க வேண்டும், தேவையை நிறைவு செய்ய வேண்டும். இதற்கு தகுதியான ஆம்பளையா இருக்கணுமா இல்லையா? அந்த சமூகத்தை சேர்ந்த ஆண் வர்க்கத்தினர் ஒரு சரியான ஆணாக இருக்கவில்லை, ஒரு சரியான ஆம்பளையாக இருக்கவில்லை என்பதனுடைய விளைவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை அப்படியே அழித்து விட்டான். இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை எடுத்து பார்த்தால் இறைச்சத்தின் அடிப்படையிலே நடப்பதனுடைய விளைவு என்பது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கும், தமிழ்நாட்டை பாதுகாக்கும், இந்தியா முழுவதையும் அது பாதுகாக்கும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இறையச்சம் உள்ள மக்களாக நாமும் ஆக வேண்டும். பிற மக்களுக்கும் இதை உபதேசித்து அவர்களையும் இறையச்சம் கொண்டவர்களாக ஆவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜும்மாவுடைய நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.